அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேத்தான் பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் தஞ்சை அப்படிங்கிற ஒரு தமிழ் கேம் ட்ரைலருங்கிறது வெளியிட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த ட்ரைலருங்கிறது எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. இந்த கேம் தான் இருக்கிறதுலே தமிழில் ஃபஸ்ட்டாக உருவாக்கப்பட்ட கேமாக. இந்த கேமை உருவாக்குனவர் யார் யார், இந்த இதில் இருக்கிற இந்த மியூசிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்கிற கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் இருக்குல்ல, இது எதை நோக்கின கேம், இப்போது சோழர் காலத்துக்கு முன்னாடியா இல்லை சோழர் காலத்தில் இருக்கிற கேமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இந்த கேமோட முழுமையான ஒரு கண்ணோட்டங்கிறது நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது இந்த சன் ஆஃப் தஞ்சை பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம், ஆக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் கேமாக தான் இது பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த கேமு 11ஆம் நூற்றாண்டின் தென்னிந்தியாவில் இருக்கிற சோழர் பேரரசின் பொற்காலத்தில் நடக்கும் ஒரு கதையாக தான் இந்த இருக்கிற கதை பார்த்திங்கன்னா நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமை உருவாக்குனது எங்கன்னா நம்ம சென்னையை தலையிடமாக கொண்ட ஹைலைட் ஸ்டுடியோ என்ற சுதந்திர கேம் டெவலப்மெண்ட் நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த கேமை தான் உருவாக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையை தலையகமாக கொண்ட ஒரு நிறுவனம் தான் இந்த கேமுங்கிறது உருவாக்கியிருக்காங்க. சரி, இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன கண்ணோட்டங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக டீப்பாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இந்த கேமை உருவாக்கினவர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? டெவலப்பர் யாருன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஹைலைட் ஸ்டுடியோ தான் இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு நம்ம சென்னையில் தொடங்கப்பட்டது. இதற்கு முன் பார்த்திங்கன்னா இதே சோழ வரலாற்றை மையமாக வைத்து அன்சங் எம்பையர்ஸ் த சோலாஸ் 1 என்ற சிறு கேமை பார்த்திங்கன்னா இவங்க வெளியிட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் 85,000 டவுன்லோடுகளை பெற்ற நிலையில் இந்த வரவேற்பை வச்சு தான் சன் ஆஃப் தஞ்சையை உருவாக்க முடிந்தது என்று பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்டில் இந்த கேமுக்கு கதையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருக்கதையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வசனமாக இருக்கட்டும், இதெல்லாம் இதில் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த கேமில் பிரபல திரைப்பட எழுத்தாளரான கவிஞருமான டாக்டர் மதன் கார்கி இருக்கார்ல, அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த கேமின் கதை, வசனம் மற்றும் பாடல்களை பார்த்திங்கன்னா எழுதியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எந்திரன் படம், அதுக்கப்புறம் பாகுபலி படம் உங்களுக்கு இவர் தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கெல்லாம் தான் மெயினாக பெரும் பாடல்களை பார்த்திங்கன்னா இவர் இதில் பணியாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுவே அவர் அதுன்னு பார்த்திங்கன்னா முதல் விளையாட்டுத்துறை இப்போது ஃபஸ்ட்டாக அவர் கேமிங்கு பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு தான் இந்த 3 விஷயங்களும் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ அடுத்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா இந்த கேம் உருவாக்குறது எந்த குழு அப்படிங்கிறது, எந்த குழு எத்தனை பேர் சேர்ந்து இந்த கேமை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, இதுக்கு முந்தைய ஒரு சோலா கேம் இவங்க உருவாக்கியிருந்தாங்கன்னு. இந்த கேமுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 4 பேர் மட்டும் இருந்த நிலையில் இந்த கேம் பெரும் திட்டத்திற்காக 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கொண்ட குழு வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த கேமுங்கிறத இவங்க உருவாக்கியிருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேமை உருவாக்குனவங்க யார், இவங்க எந்த மாநிலத்தை கொண்டவங்க, அதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்கிற கதை, திரைக்கதை, வசனமாக இருக்கட்டும், இதெல்லாம் எழுதினவங்க யாருன்னு ஃபுல்லாக உங்களுக்கு கேமை பற்றி ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேமில் அப்படி என்ன தான் கதை இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கில் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டாக இந்த கேமின் கதை பார்த்திங்கன்னா விண்ணேந்திர என்ற இளவரசரை மையமாக கொண்டு தான் இந்த கேம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மாற்று வரலாற்று கதையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரலாற்றின் நிகழ்வுகளுடன் கற்பனை கலந்து உருவாக்கப்பட்ட கேம் தான் நம்மளோட இந்த கேமு. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, இப்போது ஒரு கேமுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்படி தான் ஆரம்பிக்கும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டையில் ரசித்து கொண்டிருந்த இளவரசர் விண்ணேந்திரனுக்கு
அவரது தந்தை இறுதி நிலையில் இருப்பது பகைவர்கள் இவங்கெல்லாம் சூழ்ந்த நிலையில் இவருக்கு பார்த்தீங்கன்னா தெரிய வருகிறது. அதை அவர் எப்படி கடந்து போகிறாரு அப்படிங்கிறதா இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஸ்டார்டிங்கில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் இதில் செகண்ட் பாயிண்ட் ஒரு திருப்பங்கிறது இருக்குது. இதில் கேமில் அப்படி என்ன ஒரு திருப்பங்கிறது இருக்குன்னா, அரசு வீழ்ச்சியில் விளிம்பில் இருக்கும் நிலையில் அரசன் கடினமான ஒரு முடிவை எடுக்கிறான். அது என்னதுன்னா, தன் மகனை ஒரு சாமானியனாக நிலை மாற்றி இது ராஜ்யத்திற்கு வெளியே அனுப்பி வைக்கிறார். இந்த அரசர் பார்த்திங்கன்னா அவர் மகனை சாதாரணமாக ஒரு மக்களாக பார்த்திங்கன்னா அவர் இருக்கும்படி அவரை பார்த்திங்கன்னா வெளியேற்றுகிறார். இப்போது இவரை அரசாவை விட்டு இவரை வெளியேற்றிட்டாங்களே, இப்போது இதில் இந்த பயணத்தில் இவர் என்னென்ன கற்றுக்கிறார் அப்படிங்கிறத இப்போ அடுத்தது இந்த பாயிண்டில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக அடையாளம் இழந்த இந்த இளவரசர் பட்டினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிரிகள், கடினமான சாலைகள் மற்றும் தனக்கு பிடித்தமான அரசை அவன் கண்ணால் பார்க்கும் சூழல் பார்த்திங்கன்னா இந்த அரசருக்கு உருவாகி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகள், வியாபாரிகள், அதுக்கப்புறம் கலாச்சாரங்கள் என சாமானியர்கள் நம்பிக்கை எப்படி வெல்கிறார் என்பதே மீதம் இருக்கிற கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு இந்த கேமை பற்றி கொஞ்சம் ஒரு இப்படி தான் கேம் இருக்க போகுது அப்படின்னு நான் சொன்ன விஷயத்துலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேமில் அப்படி என்ன தான் வேறு விஷயங்கள் என்ன புதுசாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த கேமில் மற்ற விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கேமை மற்ற கேம்களிலிருந்து வேறுபடுத்தும் சில தனித்துவமான அம்சங்கள் என்னென்ன இருக்குது இந்த கேமில் அப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா முதல் AAA கேம் தான் இதில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துடலாம். இந்த கேம் முழுமையாக பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா உருவாகி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஆங்கில வசனங்களில் வரிகளில் சப்டைட்டில்னு சொல்லுவாங்க, இதில் பார்த்தீங்கன்னா துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகெங்கும் உள்ள விளையாட்டு பிரியர்கள் இருக்காங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மொழியிலேயே அனுபவிக்க இது வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த பாயிண்ட், இதுவே முதல் தமிழ் கேம் என்ற அந்தஸ்தை பெறுமா அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். சரிங்களா? சன் ஆஃப் தஞ்சை தான் முதல் தமிழ் கேம் என்று நம்மளால பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது. ஏன்னா ஏற்கனவே சிறிய அளவிலான தமிழ் கேமுகள் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருந்தாலும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த கன்சாலேஷன் இருக்குல்ல, நம்ம PS5 இருக்கட்டும், அதுக்கப்புறம் எக்ஸ்பாக்ஸாக இருக்கட்டும், இதுக்காக உருவாக்கப்பட்டு உலக அளவில் வெளியாகும் முதல் தமிழ் AAA கேம் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சின்ன கேம் கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் வெளியான கேம் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய பட்ஜெட்டில் AAA இப்போ இந்த உலகம் எங்கேயும் பார்த்தீங்கன்னா விளையாட முடியும் அப்படிங்கிற கேமில் பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னு இப்போ எல்லாத்தாலும் நம்பப்பட்டு வருது. அடுத்தது இப்போ செகண்ட் பாயிண்ட்டு, தனித்துவமான ஆயுதங்கள் இதில் இருக்குது. அப்படி என்ன இதில் தனித்துவமான ஆயுதங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்டில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இந்த கேமில் முக்கிய சிறப்பு அம்சமாக சுருள்வாள் பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பெல்ட் போல் இடுப்பில் சுற்றி வைக்கப்படும் மென்மையான கசையை போன்ற ஒரு கத்தி தான் இந்த சுருள்வாளுங்கிறது. இது கொண்டு சண்டையிடும் காட்சிகள் மிகவும் வித்தியாசமாகவும் வேகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது மூணாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா இதோட போர் பாணி என்ன, இந்த சண்டை போடுறாங்களே இது எது அடிப்படையாக இவங்க இந்த சண்டை போடுற முறை இருக்குது அப்படிங்கிறத இந்த தேர்ட் பாயிண்டில் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை பாணியில் களரி பாடு மேக்ஸிமம் எல்லாம் இது கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த களரிங்கிறது இந்த களரி பயன்பாடு என்ற படைப்பை உலகுக்கு பழமையான தற்காப்பு கலை அடிப்படையில் தான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா போர் பாணிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாலாவது பாயிண்ட்டாக இந்த கேமில் இந்த மிஷன் கம்ப்ளீட்லாம் பண்ணுறோம்ல அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நாலாவது பாயிண்டில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக பொதுவான கேம்களை போல நேரடியாக சென்று தேடும் கொஸ்ட் மார்க் முறை பார்த்திங்கன்னா இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NPCகளில் பேசி தடயங்களை தேடுவதும் நாமே முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு மிஷின்லையும் ஒரு விசாரணை இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, இந்த போன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நெல் வயல்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கரை,
அதுக்கப்புறம் வணிகத்துறைகள், காடுகள் என பல்வேறு வகையான நிலப்பரப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா விளையாடும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் டெவலப்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5th பாயிண்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேமில் விளையாடணும் அப்படின்னு எனக்கு பிடிச்ச இந்த பாயிண்ட்டை நான் சொல்லுவேன். ஓகேங்களா? 5th பாயிண்ட்ல அப்படி என்னன்னா நிஜ வாழ்க்கை கலாச்சாரம் இதில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த 5th பாயிண்ட்ல நம்ம பார்த்துடலாம். இதில் தெருக்கூத்து, பொங்கல், ஜல்லிக்கட்டு போன்ற கலை மற்றும் பண்பாடு நிகழ்வுகள் வெறும் காட்சிகளாக இல்லாமல் கேமின் கதைகளோடு இணைந்து செயல்பாடு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 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 நான் சொல்லியிருந்தேன் கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம மிஷின் முடிக்கிறோம்ல அதோட சேர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த லாஸ்ட் டாபிக்கா என்னதுன்னா வெளியீடு மற்றும் விவரங்கள். இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அதை பற்றின விவரங்கள் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாக வெளியீட்டு தேதி எப்போ அப்படின்னு பார்த்துடலாம். இன்னும் இந்த வெளியீட்டு தேதி பார்த்தீங்கன்னா உறுதிப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது இறுதிக்கட்ட பணியில் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டுக்குள் வெளியாகும் என இப்போ எல்லாத்தாலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இப்போ அடுத்தது இந்த கேம் எதில் வெளியாகும், எந்தெந்த இதில் நம்ம இந்த கேம் விளையாடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா PlayStation 5, அதுக்கப்புறம் Xbox Series X, S, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா PC இருக்குல்ல ஸ்டீம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாண்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த மொழி எந்த இதில் இந்த கேம் விளையாடுவோம், எந்த மொழியில் இந்த கேம் விளையாடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ஓவர் மற்றும் ஆங்கில சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேமுங்கிறது நம்ம விளையாடலாம். அதுக்கப்புறம் இந்த கேமுக்கு என்ன மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒவ்வொரு கேம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேங்கிங். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு படம் எடுத்துட்டிங்கன்னா இந்த படம் UA சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தருவாங்களே, அந்த மாதிரி இந்த கேமுக்கு என்ன தந்திருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா PG-18 தான் கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் திரையரங்குகள் சான்றிதழுக்கு சமமானது தான் இந்த PG-18ங்கிறது. ஏன் இது தந்திருக்காங்கன்னா சோழர் கால இந்த போர்கள் தானே, அதனால உண்மையான கதாபாத்திரங்கள் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் தெரிக்கிற காட்சிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், இந்த வன்முறை காட்சிகள் நிறையா இருக்குல்ல, அதனால இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா PG-18 தான் இந்த கேம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் விவரங்கிறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த சன் ஆஃப் தஞ்சை என்பது வெறும் ஒரு கேம் மட்டும் இல்லாமல் உலக அரங்கிலும் தமிழ் மொழி பெருமையை பரிசாற்றும் ஒரு பெரும் தொழில்நுட்ப கலையாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கப்படுது அப்படின்னு இந்த படைப்பாளிகள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இந்த கேமு எல்லாத்தினாலையும் இந்த தமிழில் உற்று நோக்க பார்க்கப்படும் அப்படின்னு நம்மளும் நம்பலாம். ஓகேங்களா? இப்போது இந்த கேமை பற்றின இப்போ இந்த கேம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விளையாடுவீங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழராக இருந்தால் நம்ம இந்த கேமுங்கிறது கண்டிப்பாக நம்ம ஒரு டைம் ஆச்சு விளையாண்டு நம்ம பார்த்துடணும். அப்படி என்ன தான் இந்த கேமில் இருக்குது அப்படிங்கிற A to Z எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரிலீஸ் ஆகணுன்னு நான் விளையாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல இந்த கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு என்ன பாயிண்ட் பிடிச்சிருக்கு, இந்த கேமை பார்த்தீங்கன்னா நான் இதுக்காக தான் நான் விளையாட போகிறேன் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை தவறான ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாலோ அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் அதையும் சொல்லிட்டு போங்க. உங்களோட கமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம சேனலுக்கு. சரிங்களா? சரி, இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்காகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்க நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.